ஒரு சாதாரணமாக ஒரு சம்பளம் வாங்குறவராக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, இல்லை ரியல் எஸ்டேட்டையே தொழிலாக பண்ணாலும் சரி, ஒரு பகுதி நேர தொழிலாக பண்ணாலும் அதை சின்சியராக பண்ணணும். ரியல் எஸ்டேட்னா ஏதோ ஒரு இடம் வந்து வாடகைக்கு பிடிச்சி கொடுக்கறது இல்லை வாங்கி கொடுக்கறது அப்படின்னு இல்லாமல் முதலீட்டாராக உள்ள நீங்கள் இறங்குனீங்கன்னா ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுல ஒரு இளைஞர் ஒரு முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுல கண்டிப்பாக ஒரு கோடீஸ்வரன், அதில் டவுட்டே கிடையாது. எந்த இடத்துல வீடு கட்டணும், எந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது, அன்அப்ரூவ்டா பண்ணக்கூடாதுன்ற அந்த அவேர்னஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கு. பட் இப்போ போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால ரியல் எஸ்டேட்னால அழியுதுன்னு இல்லை, எங்க ஏரியாவுக்கு உள்ள ஒரு கேட் ஒன்று போட்டுறணும், பொதுமக்கள் உள்ளே வரக்கூடாது. ஏன்னா வாக்கிங்லாம் வராங்க, அங்கே வாக்கிங் வந்தால் நிழலாக இருக்கும், நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு பல பேர் எப்படி பீச்சுக்கு வந்து வாக்கிங் போகிறாங்களோ அது மாதிரி போட் கிளப் ரோடில் வாக்கிங் போவாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் இடம்லாம் வாங்கிடுறாங்க. இப்போ தான் 40 வயசுக்கு மேலே தான் வேலை போயிருந்தாமே, ஒரு 10 ஏக்கர் இடத்த வாங்குறான், நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறேன்றாங்க. ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா அதில் கைட்லைன் வேல்யூ 2 கோடி 3 கோடி கேஷ் அப்படின்னு போயிடுது. கேஷ் போனால் அது கேஷ் என்ன கேஷ் ஆகுனாலே கருப்பு பணம் தானே. பொன்னேரி அந்த சிறுவாபுரி ஏரியா பக்கம்லாம் போனோம்னா கைட்லைன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் இருக்கும், மார்க்கெட் வேல்யூ 25 லட்சம் இருக்கும். ஆனால் 50 லட்சத்துக்கு தான் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி மற்ற வரிகள்லாம் கட்டி அதை பண்ணுறாங்க. நஞ்ச நிலத்தில் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது, ஏரியில் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது, குளத்தில் கிடையாது, ஓகே, நீர்நிலைகளில் எதுலையுமே கிடையாது, கோஸ்டல் ஜோனில் கிடையாது. அரசாங்க சட்டம் போட்டாச்சு, ஓகே, அதிகாரிகளும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒன்றும் அழிச்சு இதை பண்ணிட முடியாது. எந்த இடத்துல ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு புஞ்சை நிலம் இருக்குது, அந்த புஞ்சை நிலத்தில் வந்து நிறைய மரங்கள் இருக்கும், வானம் பார்த்த பூமி இருந்ததுன்னா அதில் பயிரெலாம் வைப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து சப்போஸ் ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவைன்னா அதை எல்லாத்தையும் அழித்து அதை வந்து வீடுகளாக கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து ஒரே காரணம் மக்கள் ஜனத்தொகை பெருக்கம் தான். அதுவும் வந்து தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல வந்து மக்கள் ஜனத்தொகை குறையுது, அதுல எம்பி சீட்லாம் வர குறையுதுன்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய செய்திகள் வந்து ஒன்றா இருக்கு. ஸோ நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்து இன்னும் அது ரொம்ப மோசம். மக்கள் பெருக்கம் ஒரு வீட்லேயும் 5 பேர் 10 பேர் தான். இங்கே தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆந்திராலாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இங்கே வந்து படிப்பறிவும் படிப்படியாக உயர்ந்துகிட்டு இருக்கு. பட் அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ், இந்த எந்த இடத்துல வீடு கட்டணும், எந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது, அன்அப்ரூவ்டா பண்ணக்கூடாதுன்ற அந்த அவேர்னஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கு. பட் இப்போ போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால ரியல் எஸ்டேட்னால அழியுதுன்னு இல்லை, அதுக்கு தான் வந்து ரேரான் இருக்கே, ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டியே வந்துருச்சு. இப்போ அந்த அத்தாரிட்டி மூலயமா தான் மற்ற இடங்களில் ஒழுங்குமுறை ஆணையம் ஆயிடுச்சு. அதனால அதை ஒழுங்குபடுத்தினா கரெக்டாக தான் இருக்குமே தவிர ரியல் எஸ்டேட்னால இதெல்லாம் அழியுதுன்றது வந்து நான் அதை ஏற்றுக்க முடியாத கருத்து. போட் கிளப் மாதிரியான இடங்கள் எப்படி சார் வளர்ச்சி அடையுது? பொதுவா மக்களுடைய சிந்தனை இப்போ போட் கிளப்ல வந்து சாமி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 2020 என்னன்னு தெரியல, அது கரெக்டா டேட்டு தெரியல. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள் அந்த குடியிருப்போர் சங்கத்திலிருந்து ஒரு மனு ஒன்று போட்டாங்க. எங்க ஏரியாவுக்கு உள்ள ஒரு கேட் ஒன்று போட்டுறணும், பொதுமக்கள் உள்ளே வரக்கூடாது. ஏன்னா வாக்கிங்லாம் வராங்க, அங்கே வாக்கிங் வந்தால் நிழலாக இருக்கும், நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு பல பேர் எப்படி பீச்சுக்கு வந்து வாக்கிங் போகிறாங்களோ அது மாதிரி போட் கிளப் ரோடில் வாக்கிங் போவாங்க. அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு கோபம், என்னையா அது இவ்வளோ நெரிசல் ஆயிடுச்சு, நெரிசலாக வேண்டான்னு தான் நாங்கள் 10 ஏக்கர் 5 ஏக்கரில் வீடு கட்டிட்டு வந்திருக்கோம், ஏன் இப்படிலாம் வருது அப்படின்ட்டு ஒரு போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கார்பரேஷனில் போய் ஒரு மனு கொடுக்குறாங்க, கோர்ட்டுக்கே வந்துருச்சு. கோர்ட்டில் வந்து கிளீனாக சொல்லிட்டாங்க, இது வந்து பொது வழி, இதை பொது வழியை அடைச்சி இவங்க தான் வரணும் அவங்க வரக்கூடாதுன்றதெல்லாம் வந்து ஏற்றத்தாழ்வெல்லாம் இங்கே பார்க்க முடியாது. அதெல்லாம் நீ உன் வீட்டோட வச்சுக்கோ, வீட்டு கேட்டுக்குள்ளே யார் வரணும் வர வேண்டான்ற வேணா நீ தீர்மானிச்சுக்கலாம், ரோட்ல பண்ண முடியும். ஏன்னா ரோடு வந்து பொதுமக்களுடைய வரி பணத்தில் வந்து கட்டினது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த பகுதி வந்து ஒரு 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 சுத்தமான ஒரு பகுதியா இருக்கு, அவங்களுடைய நல்லெண்ணம் ஓகே. ஆனா அந்த இடம் சிறப்பா இருக்கிறதுக்கு காரணம்னா முதல்ல சுத்தமா இருக்கு, ஓகே, சுத்தமா வச்சுக்கிறாங்க அந்த மக்கள். ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா மரங்கள், நிறைய மரங்கள் இருக்கு. அப்ப சொன்ன மாதிரி தேம்ஸ் நதிக்கரை ஓரெல்லாம் முக்கியமான ஒரு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த நதிக்கரையில ஃபுல்லா மரம். நம்ம கூவக்கரையில மரங்களா நம்ம வைக்கிறோம், ஒரு இடத்துலையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு வெறும் மரமா தான் இருக்கு. ஃபுல்லா மரமே வச்சு விட்டாங்கனாலும் அவங்க அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பசுமை புரட்சியா இருக்கும்.
அந்த பசுமை புரட்சி தான் வந்து அந்த போட் கிளப்ல நடக்குது. அதுதான் முக்கியமான ஒரு காரணமா அந்த இடத்துல சொல்லப்படுது. அதனாலதான் செலிபிரிட்டி வாங்குறாங்க. செலிபிரிட்டி வாங்கினால அங்க சூப்பரா இருக்குன்னா கிடையாது. அங்க நல்லா இருக்கிறனால செலிபிரிட்டி வாங்குறாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் மென்மேலும் வளருது. அந்த இடம் வந்து நல்லா சுபிட்சமா இருக்கு. சார், ரியல் எஸ்டேட்ல சர்வே பண்றதுக்கு எந்த மாதிரி உழைக்கணும் சார்? பொதுவா ரியல் எஸ்டேட்ல ஒரு 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 சாதாரண மனிதனாகட்டும், ஒரு சாதாரண ஒரு சம்பளம் வாங்குறவரா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, இல்ல ரியல் எஸ்டேட்டையே தொழிலா பண்ணாலும் சரி, ஒரு பகுதி நேர தொழிலா பண்ணாலும் அதை சின்சியரா பண்ணணும். ரியல் எஸ்டேட்னா ஏதோ ஒரு இடம் வந்து வாடகைக்கு பிடிச்சி கொடுக்கறது, இல்ல வாங்கி கொடுக்கறது அப்படின்னு இல்லாம முதலீட்டாரா உள்ள நீங்க இறங்குனீங்கன்னா ரொம்ப நல்லது. முதலீட்டாரா எப்படின்னா, நம்ம வந்து சேவிங்ஸ், நம்ம பேங்க்ல வந்து சேவிங்ஸ் போட்டு பண்றோம். பண்ணி அதை வந்து மாதம் மாதம் 1000 ரூபா இல்ல 2000 ரூபா 5000 ரூபா 10,000 அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. சில பேர் 2 லட்சம் 3 லட்சம் கூட பண்ணுவாங்க. இதை மாசம் மாசம் வந்து ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்ற மாதிரி போடுறது. ஒரு சில பேர் கோல்டு வாங்குவாங்க. இது எல்லாத்த விட சிறப்பானது ரியல் எஸ்டேட் முதலீடுன்னு சொல்லுவேன். அந்த ரியல் எஸ்டேட் முதலீடுல நம்ம சம்பாதிக்கக்கூடிய தொகையில ஒரு பகுதியை ரியல் எஸ்டேட் அதுக்கு நம்ம ஒதுக்குறோம்னு சொல்லி, இன்ஃபேக்ட் சொல்ல போனா கடனா கூட பெற்று ஒரு இடம் வாங்கலாம். கடனா பெற்று அந்த இதை வந்து மாதம் மாதம் நம்ம அந்த கடனை அடைக்கிறோம். ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் இருக்கு, இல்ல ஒரு வேலை இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை நம்ம சேர்த்து வச்சு வரும்போது, கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுல ஒரு இளைஞர் ஒரு முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 50 வயசுல கண்டிப்பா ஒரு கோடீஸ்வரன், அதுல டவுட்டே கிடையாது. ஓகே, சப்ஜெக்ட் டு த கண்டிஷன். அவர் வந்து ப்ராப்பரா அதெல்லாம் வந்து ஒரு லாயரை பார்த்து அதை லீகல் ஒப்பீனியன் வாங்கி நீட்டா இருக்கணும். வாங்கி அதை பண்ணாங்கன்னா பர்ஃபெக்டா அந்த இடம் ஒரு அவரோட 50வது வயசுல மிகப்பெரிய லெவல்ல அவர் கை கொடுக்கும். அதுல எந்த வித டவுட்டும் இல்லை. அதனால ரியல் எஸ்டேட்ன்றது ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடியது. இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே உலகம் பூரா என்னன்னா, அவனுக்குன்னு ஒரு காணி நிலம் வேண்டும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு இடம் அவங்களுக்கு வேணும். ஒரு வீடு கூட நீங்க வாடகை வீட்டுல இருக்கலாம். ஆனா ரியல் எஸ்டேட் நல்லா கேட்டுங்க, இதுல வீடு நீங்க வாடகை வீட்டுல இருக்கலாம். போட் கிளப்லயே பாத்தீங்கன்னா ஒரு 50 கோடி ரூபாய் வீட்டை வந்து 2 லட்சம் ரூபாய் வாடகை கிடைக்கும். நல்லா கேட்டுங்க, 50 கோடி எங்க இருக்கு, 2 லட்சம் எங்க இருக்கு. ஓகே, ஸோ நீங்க 2 லட்சம்ன்றது வந்து எவ்வளோன்னு வட்டி கணக்கு பாத்துக்குங்க. ரொம்ப 2 லட்சம் இது கூட நீங்க வந்து அந்தஸ்தோட ஆழ முடியும் அந்த இடத்துல. ஸோ இது இது இந்த இடத்துல ஒரு இடம் நிலமா நீங்க எங்கேயாவது வாங்கி அதை முதலீடு செஞ்சு பிற்காலங்களில் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை விவசாய நிலம் மாதிரி வாங்கி அதை வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா இல்லை ஒரு 50 வயசுக்கு அப்புறம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் இடம்லாம் வாங்கிடுறாங்க. இப்போ தான் 40 வயசுக்கு மேலே தான் வேலை போயிருந்தாமே, ரியல் எஸ்டேட்டுக்கு வந்துடுறாங்களே நிறைய பேர். அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் 40 இயர்ஸில் ரிட்டையர்மெண்ட், வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க சாஃப்ட்வேர்காரங்களா. இவன் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 ஏக்கர் இடத்த வாங்குறான், நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறேன்றாங்க, செய்கிறாங்க, ஏதோ ஓட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அது ஒரு ஒரு நல்ல ஒரு முதலீடாக தான் இருக்கு. ரியல் எஸ்டேட் தொழில்ல பெருமளவு கருப்பு பணம் தான் அதிகமா யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது ஓரளவுக்கு உண்மைதான். இப்ப ஒரு நார்மலா நம்ம பாக்குறதுல என்னன்னா, ஒரு 5 கோடிக்கு ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா அதுல கைட்லைன் வேல்யூ 2 கோடி 3 கோடி கேஷ் அப்படின்னு போயிருது. கேஷ் போனா அது கேஷ் என்ன கேஷ் ஆகுனாலே கருப்பு பணம் தானே. பெரும்பாலும் இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. இன்னும் ஒரு சில இடங்கள்ல இந்த பொன்னேரி அந்த சிறுவாபுரி ஏரியா பக்கம்லாம் போனோம்னா கைட்லைன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சம் இருக்கும், மார்க்கெட் வேல்யூ 25 லட்சம் இருக்கும். ஆனா 50 லட்சத்துக்கு தான் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி மற்ற வரிகள்லாம் கட்டி அதை பண்றாங்க. ஸோ ஒரு சில இடங்கள்ல அப்படி இருக்கு, ஒரு சில இடங்கள்ல இப்படி இருக்கும், உல்டாவா இருக்கும். அதனால இந்த மாதிரி இடங்கள்ல நான் வந்து ரொம்ப லுக்ரேட்டிவா நான் பாக்குறேன். இந்த பொன்னேரி அந்த அந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் விவசாய நிலம் வந்து நீங்க அபரிமிதமா இருக்கும், இப்படி இப்படி அப்படியும் இருக்கும். ரொம்ப நல்ல வளர்ச்சி அடைகிற இடம் இந்த பெரியபாளையம் பக்கம்லாம், பெரியபாளையம் அந்த ஆரணி அந்த சிறுவாபுரி கோயில்லாம் வந்து ஒரு பயங்கர வேகமா டெவலப் ஆகிட்டே வருது. ஸோ அந்த இடங்கள்லாம் 1-2 இந்த மாதிரி ஒரு இடத்துல கருப்பு பணம்னு சொல்லுவோம், இன்னொரு இடத்துல அந்த மொத்தத்தையும் வெள்ளை பணமா மாத்திடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு நிறைய இடத்துல, அப்படி இப்படி உல்டாவும் இருக்கு. அரசியல்வாதிகள் பினாமியின் பேர்ல சொத்து வாங்குறது கூட ரியல் எஸ்டேட் தான் ஒரு பேச்சு இருக்கு. ஆமா, பல இடங்கள்ல இது நடந்துகிட்டு தானே இருக்கு, காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவர் பேர்ல ஒரு பர்டிகுலர் இதுக்கு மேல வாங்க முடியாது. அவங்க டிரைவர், அவன் சொந்தக்காரன், அவன் பங்காளி, அவன் மாமன், மச்சான், சின்ன வீட்டுக்கு சின்ன வீடு இப்படின்னு சின்ன வீடு, பெரிய வீடு, அதை விட குட்டி வீடு, எல்லா வீட்டு பேர்லயும் வாங்கிடுவாங்க அரசியல்வாதிங்க. வாங்கி அதை வந்து ஸ்டோர் பண்ணுவான். கடைசியில் என்ன ஆகும், அவன் செத்தான்னா
அவங்கவுங்க அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா, அந்த காலத்துல உண்டியல்ல சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பானா. உண்டியல்ல சேர்த்து வச்சுட்டு அந்த தங்க நகைகள்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பான். அவன் அவன் பட்னியா கிடந்தும் கூட சேர்த்து வைப்பானா. குழி தோண்டி புதைச்சிருவான். செத்து போயிடுவான் ஒரு நாள். அவ்வளவுதான். அது மண்ணோட மண்ணா போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 500 வருஷம் கழிச்சு எவனோ ஒருத்தன் கிணறு தோண்டும் போது எடுத்துட்டு போ. அது மாதிரிதான் இதெல்லாம். ஸோ இந்த பினாமி பேர்ல வாங்குற சொத்துக்கள் எதுவுமே அவனுக்கு கிடையாது. ஏதோ அவன் எவன் வயிற்றுலயே அடிச்சு அதை பண்றான். அது அப்படியே நாசமா தான் போகுமே தவிர, வெளியில இருந்து பார்க்க ரொம்ப பிரமாதமா தெரியும். அரசியல்வாதிப்பா அவர் பெரிய கார்ல போறாரு அப்படி இப்படின்னு. ஆனா அவன் உள்ள போனாதான் தெரியும் அவன் எப்படி உருப்படாம நாசமா போறான்னு சொல்லி. ஓகே. அதனால அதை பத்தி நம்ம பெருசா வந்து இந்த இடத்துல ரியல் எஸ்டேட்னு சொல்லி அதை வந்து நம்ம ரியல் எஸ்டேட் பண்றவங்களாம் அயோக்கியர்கள் தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை நிறைய பேர் கொண்டு வர்றாங்க. அது வந்து தவறு. போட் கிளப்ல அரசியல்வாதிகள் யாரெல்லாம் வீடு வாங்கியிருக்காங்க? அரசியல்வாதிகள்னா நம்ம சன் குழுமங்கள் வாங்கியிருக்கு. சன் சன் டிவி பீப்புளெலாம் அங்கே வந்து அந்த அந்த குரூப் டோட்டலாக வாங்கியிருப்பாங்க. நிறைய பேர் பினாமியில் வாங்கியிருப்பாங்க. யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. நீங்கள் வந்து அரசியல்வாதினா நீங்கள் வந்து வெறும் திமுக அதிமுக மட்டும் கிடையாது, இன்னும் பல கட்சிகள் இருக்கு. ஓகே. பினாமியில் செயல்படுற பல கட்சிகள் இருக்கு. எல்லாம் ஒன்று ஒன்றும் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு எல்லா கட்சியும் எல்லா கட்சி பிரமுகர்களும் அங்கங்கே ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு பினாமியில் வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளாட்டாவது வச்சுருப்பாங்க அந்த சைடில், போட் கிளப்பு நமக்கு வேணுன்றத. அதனால் அரசியல் கட்சியும் வச்சுருக்காங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் வச்சுருக்காங்க. அது தவிர்த்து அதர் பீப்புள் மக்களும் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதனால இவங்க தான் இப்படி கிடையாது. நமக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டி நமக்கு யாரை தெரியும்? அதனால கமலஹாசன் தெரியும். ரைட்டு, கமலஹாசன் அங்கே வீடு வச்சிருக்காரு போட் கிளப்ல. வேற யார் தெரியும்? அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் வச்சிருக்காரு அப்படின்னு அவரை தெரியும். வேற டிவிஎஸ் மோட்டார்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கமலஹாசன் வந்து அரசியல்வாதி தானே, மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் அங்க வச்சிருக்காரு. அவ்வளவுதான். ரைட்டுங்களா? ஆமா, எம்பி ஆயிட்டாரு இப்ப. அது அந்த கதையில ஒரு பெரிய கதை, அதை விட்டுருவோம். ஓகே, ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல அரசியல்வாதிகள் கருப்பு பண முதலைகள் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வெள்ளை பண முதலிகளும் வச்சிருக்காங்க. போட் கிளப்ல இடம், ஒரு இடத்தோட விலை சுமார் எவ்வளவு இருக்கும்? இன்னைக்கு நிலைமையில வந்து 45,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அங்க இருக்குன்றது கேள்வி எனக்கு. இப்ப எவ்வளவு போச்சுன்றது லேட்டஸ்டா நம்ம பார்த்து சொல்ல முடியும். ஆனா பர் ஸ்கொயர் ஃபீட்டு 40,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் அங்க போறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஸோ மற்ற இடங்களை கம்பேர் பண்ணீங்கன்னா இப்போ பெசன் நகர், நுங்கம்பாக்கம் அங்கங்க ஒரு 5% 10% குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு தெரியாது, அண்ணா நகர் தான் ஒரு காஸ்ட்லி ஏரியா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அம்பத்தூர் இங்க இருக்கிறவங்க எல்லாம், அம்பத்தூர் முகப்பேர் பகுதியை சேர்ந்தவங்களாம் அண்ணா நகர்ப்பா, அண்ணா நகர் போயிட்டோம், அண்ணா நகர்ல தான் நல்லா இருக்கும் அப்படின்வாங்க. பட் அண்ணா நகர்ல இருக்க மக்கள் வந்து அவங்களுக்கு நுங்கம்பாக்கத்துல இருந்தா ரொம்ப பாஷா இருக்கும் அப்படின்வாங்க. நுங்கம்பாக்கத்துல இருக்க மக்களுக்கு வந்து நம்ம போயஸ் கார்டன்ல தான் எவ்வளவு நல்லா இருக்கும். அது வந்து ஜெயலலிதா அம்மா வீடு, ரஜினிகாந்த் வீடு அப்படின்னு அதை ஒரு இதாக சொல்லுவாங்க. போயஸ் கார்டன்ல விட போட் கிளப்ல அதோட பெரிய பணக்காரங்க இருக்கிற இடம். போட் கிளப்னா ஒரு ஒரு அந்தஸ்து. இந்த இடத்துல ஒரு ஒரு அட்ரஸ் கொடுக்குன்னா நோட் பண்ணிங்க, என்னோட அட்ரஸ் போட் கிளப் அப்படின்னா அது ஒரு அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும். அதனால அது எல்லாம் பெருமைக்கு தான். மற்றபடி எல்லா வாழ்க்கையும் இது ஒண்ணுதான். மற்றபடி அதே மாதிரி சிமிலரா சென்னை முழுவதும் போட் கிளப் மாதிரியே வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. நம்ம மக்கள், அரசாங்கம் எல்லாரும் ஒத்துழைச்சா பியூட்டிஃபுல்லான ஊரா சென்னை இருக்கும்.